கொஞ்ச நாள் முன்னாடி உள்ள சினாரியோல பார்த்தோம்னா குஷாக் அவங்க லான்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இபிசி இஷ்யூ வந்து அந்த இனிஷியேஷனை வந்து குழப்பி விட்டுச்சு. இபிசி இஷ்யூஸ் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா இப்போ புதுசா என்னன்னா இந்த ஒரு டாக்ஸ் எவேஷனோட ஒரு இஷ்யூ வந்து எல்லாருக்கிட்டையும் நியூஸ் போய் சேர்ந்தாச்சு. அந்த நியூஸ் எப்படி வந்து கைலாக்க வந்து இம்பாக்ட் பண்ணுமா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக்ல கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் சொன்னது இந்த டாக்ஸ் பிரச்சனைய உண்மையிலே யாரும் புரிஞ்சுக்கிடல. இது என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ எப்படி நான் இந்தியாவில் வந்து சிபியூ இருக்குது, சிகேடி இருக்குது, இல்ல காம்பனன்ட்ஸ் வந்து வாங்குறது இருக்குது. நம்ம காம்பனன்ட்ஸா வாங்கினோம்னா இப்போ நமக்கு வந்து ஜெர்மன் கார்ஸுக்கு நம்ம ஸ்பேர்ஸ் வாங்கும்போது இங்கே காஸ்ட் அதிகம்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு ரீசனே அதோட இம்போர்ட் டியூட்டி தான். அதோட பொருளோட விலையே அங்கே ஜாஸ்தியா இருக்கும். நம்மளுடைய ஃபாரெக்ஸோட இதுக்கு ஸ்டைலுக்கு கன்வர்ஷன் அதுக்கு ஒரு ரேட் வரும். அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து 5-15% வந்து காம்பனன்ட்ஸுக்கு பிரைஸ் கொடுக்கணும். இங்க இப்போ நம்ம கார்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா சூப்பர், கோடியாக், ஆடியோட A4, Q5, டிக்வான் இவ்வளவு வெஹிக்கிள்ஸும் இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? சிகேடியா தான் உள்ள கொண்டு வந்தாங்க. கம்ப்ளீட்லி நாக் டவுன் கிட்ட இங்க எடுத்துட்டு வந்து ஸ்க்ரூ அப் பண்ணாங்க. அதுக்கு வரக்கூடிய இம்போர்ட் டியூட்டி 30-35%. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸா தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியாக்க இந்த சூப்பர் ஆகட்டும், இந்த கோடியாக் ஆகட்டும், A4 அப்படின்னா 30-35% இம்போர்ட் டாக்ஸ் கட்டுறதுக்கு இல்ல டியூட்டி கட்டுறதுக்கு பதிலா இவங்க 5-15% கொண்டு வந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு ரஃபா வந்து 2012 இருந்து இவங்க கணக்கு எப்படி இருக்குன்னா இவ்வளவு வருஷமா அப்படிதான் கொண்டு அப்படி இருக்குதா. ஒரு ஆடிட் ரிப்போர்ட் போயிருக்கு. 2.35 பில்லியன் வந்து இவங்க கட்டி இருந்திருக்கணும் நியாயமா. ஆனா 981 மில்லியன் தான் கட்டி இருக்காங்க. அப்ப பேலன்ஸ் பார்த்தோம்னா 1.36 பில்லியன் அப்படின்னா 1.4 பில்லியன் வந்து இவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும்னு சொல்லி ஆபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் வந்து மகாராஷ்டிரால இருந்து ஏன்னா ஃபேக்டரிக்கு இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. 95 பேஜில் ஒரு நோட்டீஸ் போயிருக்குது. அந்த லெட்டர்ல என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா Audi, Volkswagen, Skoda இந்த 3 பிராண்டும் வில்ஃபுல்லி லெஸர் டாக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்காங்கன்னு ஆடிட்டிங்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பேலன்ஸை வந்து ஒரு பீரியடுக்குள்ள 30 நாளுக்குள்ள அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த பேலன்ஸை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம வந்து இது ஒரு ட்ரபிள் இன்னைக்கு சொல்றோம்னா ஆல்ரெடி இவங்க ஒரு கேஷ் என்னது கிரஞ்சில் இருக்காங்க. அப்ப அந்த இவ்வளவு அமௌண்ட் இருக்குமா ஃபைன் கட்ட? இப்போ குளோபலி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில தான் ஒரு ஃபேக்டரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க Volkswagen நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய ஓன் கண்ட்ரிலே ஒரு ஃபேக்டரி க்ளோஸ் பண்ண கதை நம்ம பேசணும். நியூஸ்ல வந்தது. அங்க ஒரு லேபர் இஷ்யூ ஓடிட்டு இருக்குது. சைனா Volkswagenக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். அந்த சைனீஸ் மார்க்கெட்டை வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் பாரு. சைனீஸ் மார்க்கெட் டோட்டலா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாம் அங்க இனி கிராஜுவலா வந்து ஃபால் தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஒரு ஹிஸ்டரியே வேண்டாம். ஒரு ஐஸுக்கு ஒரு லெஜெண்டரி ஹிஸ்டரி வேணும். அதாவது நீ என்ஜினியரிங் வந்து இங்க இருந்து மெக்கானிக்கல்ல இருந்து மெகாட்ரானிக்ஸ் ஆகி அது எலக்ட்ரிக்கல் ஆகணும்னா கூட அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு. எலக்ட்ரிக்கல் அப்படி இல்லை, யார் வேணாலும் எலக்ட்ரிக் கார் பண்ணலாம். சோனி பண்றாங்க, ஆப்பிள் பண்றாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள். ஆமா, அது ஒரு ஹிஸ்டரியே தேவையில்லை. இப்போ குளோபலி இருக்கக்கூடிய ஒரு Volkswagen ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிருந்து ஒரு ஃபண்ட் எடுத்து இவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு உள்ளது டவுட். குளோபலி இனிமே ஃபண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் லோக்கல் பார்ட்னர் இவங்களை பார்க்கவே சொன்னது. இப்போ லோக்கல் பார்ட்னர் பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இவங்க இருக்கும்போது இது இவங்களுக்கு ஒரு அடிஷனல் பேர்டனை உருவாக்கும். அதுக்காக இவங்க ஷட் டவுன் பண்ணிட்டு ஓடுவாங்கன்னு நம்ம சொல்ல வரல. அதுதான் தெளிவுபடுத்தணும் நம்ம. எப்படின்னா நீங்க இப்போ கைலாக் புக் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து குஷாக் வாங்குறீங்க, ஸ்லாவியா வாங்குறீங்க, விட்டஸ் வாங்குறீங்க, டாய்கோன் வாங்குறீங்க, டிக்வான் வாங்குறீங்க, கோடியாக் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்தியன் ஆபரேஷன் வந்து உண்மையிலே அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் இல்லாட்டி கூட பயங்கர லாஸ் எல்லாம் கிடையாது. லாஸ் எல்லாம் வச்சு இங்க அவங்களால ரன் பண்ணியிருக்க முடியாது. ஆனா அவங்களுடைய கோயிங் ஃபார்வர்ட் புதிய ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கு டைம் ஆகலாம். கொலாபரேஷன்ஸ் எல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி கரெக்டா போகல. அப்படி இது வந்து ஒரு கெட்ட பேர் அவங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த டீசல் கேட் எல்லாம் தான் இவங்களுடைய அந்த இமேஜ் ஏதாவது வேலையை கட்டி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த மாதிரி கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாம் ஏமாத்தும் போது அந்த பிராண்டோட இமேஜ் போகுது இல்லையா, கிரெடிபிலிட்டி போகுது இல்லையா. Volkswagen நீங்க ஃபியர் ஆக வேண்டாம். நீங்க இப்ப பார்த்த இந்த கிளிப் வந்து நம்மளோட ஃபுல் பாட்காஸ்ட்ல இருந்து வெட்டின ஒரு கிளிப்பை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்றீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம்.